ஹாய் வாரியர்ஸ். இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ரெண்டு மொமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, நீங்க மாறணும்னு முடிவெடுக்கிற நாள். ரெண்டாவது, நீங்க மாறணும்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அதை ரியாலிட்டியா பார்க்கிற நாள். இந்த ரெண்டு நாளுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய பேட்டில் ஃபீல்டு இருக்குங்க. அந்த பேட்டில் ஃபீல்டு தான் 21 days. 21 days. இந்த 21 days நீங்க கன்சிஸ்டண்டா அந்த மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அடுத்த 21 இயர்ஸே உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லான இயர்ஸா மாறும். ஒருவேளை இந்த 21 டேஸ் சரி நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளை மறுநாள் பார்த்துக்கலாம்னு நீங்க ஸ்கிப் பண்ணி ஃபெயிலியர் ஆனீங்க அப்படின்னா அடுத்த 21 வருஷம் ஆனாலும் அதே லைஃப் ஸ்டைல், அதே டெய்லி ரொட்டீன், அதே போரிங் ஸ்டஃப் அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப்ல நீங்க ஃபெயிலியர் ஆயிருவீங்க. சோ அந்த ரெண்டு மூமெண்ட்ஸ் க்ளோரியஸா இருக்கணும் அப்படின்னாக்க இந்த 21 டேஸ் சேலஞ்சில் சக்சஸ்ஃபுல்லா ஆகிறதுக்காக ஃபோக்கஸ்டா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இட் இஸ் நாட் ஜஸ்ட் 21 டேஸ், இட் இஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபார் 21 இயர்ஸ். ஸோ வெல்கம் யூ டு திஸ் 21 டேஸ் சேலஞ்ச். வாரியர்ஸ், நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுனாக்க நம்ம பிரெயின் ஒரு ரீவயரிங் மெஷின். நம்ம எந்த ஒரு ஹேபிட்டை நம்ம லைஃப் ஸ்டைலா மாற்றணும் அப்படின்னாலும் பிரெயின் ரீவயர் பண்றதுக்கான எஃபர்ட்ல இருக்கும். பட் ரீவயர் பண்ற எஃபர்ட்ல நிறைய விஷயங்களை ஒமிட் பண்ணிட்டு இட்ஸ் இம்பாசிபிள், இது வேணாம் அப்படின்னு நம்ம பிரெயின் நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். வாரியர்ஸ், ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நியூ ஹேபிட்டை பில்ட் பண்றது. இந்த நியூ ஹேபிட்டை நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்குள்ள ஸ்லைட்டா ஒரு சோர்வாகவும் சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிற எண்ணமும் வரும். விட்டுறாதீங்க. அந்த மொமெண்ட்ல கட் சொல்லிட்டு அடுத்த சீன் என்னால முடியும், நான் இதை கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா முடிப்பேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்க டியூன் பண்றப்ப உங்களால இந்த ஜேர்னியை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க முடியும். யூ ஸ்ட்ரகிள் இன் த பிகினிங் பட் த ஹேபிட்ஸ் ஃபைட்ஸ் ஃபார் யூ டில் தி எண்ட். யுவர் பிரெயின் நீட்ஸ் 21 டேஸ் டு பிலீவ் யூ அகெயின். சைக்காலஜில ஒரு ஃபேக்ட் சொல்லுவாங்க, உங்க பிரெயினுக்கு எப்பவும் 1 இயர், 6 மந்த்ஸ், 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் அப்படின்னு லாங் டேர்மா சொன்ன உடனே அவ்வளோ நாள்லாம் முடியாது, அவ்வளோ நாள் எப்படி, இது பாசிபிளே இல்ல, நீங்க ஏன் தேவையில்லாம உங்க எனர்ஜி அண்ட் டைமை வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு ஹியூமன் சைக்காலஜி நேச்சுரலாவே உங்க பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்து டவுன் பண்ண ஆரம்பிக்கும். ஒருவேளை 21 டேஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க பிரெயின் 21 டேஸ் தானே, லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சைக்காலஜிக்கலாவே ஹியூமன் மைண்ட், ஹியூமன் பிரெயின் அதுக்கு டியூன் ஆகும். அந்த மாதிரி இந்த ஸ்மால் வின்ஸை செலிப்ரேட் பண்றதுக்கு ஹியூமன் பிரெயினுக்கு எப்பவுமே ஒரு ப்ளஷர் இருக்கும். அந்த ப்ளஷரை உங்க பிரெயினுக்கு ஃபீட் பண்றதுக்காக இந்த 21 டேஸ் இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். வாரியர்ஸ், ஒரு ஃபார்மர் ஸ்டோரி சொல்றேன். ஒரு விவசாயி தன் வயல்களில் போய் விதையை விதைக்கிறாரு. விதையை விதைச்சிட்டு டே 1 திரும்ப வந்து பாக்குறாரு, ஒண்ணுமே நடக்கல. டே 3 ஒண்ணுமே நடக்கல. டே 5 ஒண்ணுமே நடக்கல. இப்ப ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கறதுனால அவர் அந்த விதை விதைத்த இடத்துல உரம் போடாமலோ தண்ணி விடாமலோ இருந்தாரு அப்படின்னாக்க நிச்சயமா ஒண்ணுமே நடக்காதுங்க. ஆனால் விவசாயிக்கு தெரியும், விதை கண்டிப்பா முளைத்து வெளியில வரும், அதற்கான நேரமும் அதற்கான கேரும் கொடுத்தா மட்டும் போதும் அப்படிங்கறது அந்த விவசாயிக்கு தெரியும். கண்டிப்பா ஒரு வாரத்துல இருந்து 10 நாளுக்குள்ள அவர் விதைத்த விதையோட தன்மையை பொறுத்து, நிலத்தை பொறுத்து அந்த விதை முளைத்து மேலே வரும். நீங்க இந்த 21 டேஸ் சேலஞ்சில் இருக்கிறப்ப டே 1ல பெருசா ஒன்றும் தெரியாதுங்க, டே 5ல பெருசா ஒன்றும் தெரியாதுங்க, டே 7, டே 10ல ஒன்றும் தெரியாது. ஒருவேளை ஒண்ணுமே தெரியலையே, என்னால முடியலையே அப்படின்னு நீங்க விட்டுட்டு போனீங்க அப்படின்னா நிச்சயமா ஒண்ணுமே நடக்காது. ஆனால் விவசாயி எப்படி கண்டிப்பா இது முளைத்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட விதைக்கு தேவையான வளர்ச்சிக்கான உரத்தையோ தண்ணீரையோ கொடுத்துக்கிட்டே இருந்தாரோ அது போல நீங்க கன்சிஸ்டன்டா 21 டேஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, நான் இந்த 21 டேஸ் சேலஞ்சில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆமா அப்படிதான் அவன் தொடங்குவான், 3 நாள் 5 நாள் ஒரு வாரத்துல அவன் திரும்ப பழையபடி ஆயிடுவான் அப்படின்னு நெகட்டிவா கூட உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு வேரியரோட மைண்ட் செட் அப்படிங்கிறது 21 டேஸுக்கு அப்புறம் நியூ ஹேபிட்டை ஃபில் பண்றப்ப நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உண்மைதான், நானும் அந்த விவசாயி போலதான், நான் அந்த விவசாயி போல தினம் தினம் மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு 21 நாள் பயணத்தை தொடர்வேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு 21 டேஸ்க்கான ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு நியூ ஹேபிட் அப்படின்னு சொல்றது ஒரு நியூ நியூரல் பாத்வே, அதாவது பிரெயின்ல ரீவயரிங் பண்ற அந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் 3 வழியில நடக்குதுங்க. டே 1 to 7 ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு. இந்த முதல் நாள்ல இருந்து 7வது நாள் வரைக்கும்
நீங்க பில்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்டுக்கு பயங்கரமா உங்க பிரெயின் எதிர்ப்பு தெரிவிக்கும். இது வேணாம், இது நமக்கு சரி வராது, இது உங்களால முடியாது அப்படிங்கிற நெகட்டிவ் எமிஷனை பிரெயின் உங்களுக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கும். ஒருவேளை 1 to 7 நீங்க கன்சிஸ்டன்ஸா இருந்துட்டீங்க அப்படின்னாக்க டே 8 to 14 அடுத்த ஃபேஸுக்கு போவோம். அடுத்த ஃபேஸ் என்னன்னா அடாப்ஷன். அந்த அடாப்ஷன் ஃபேஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பிரெயின் உங்களோட நியூ ஹேபிட்டை அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிக்கும். இந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்ல நீங்க கன்சிஸ்டன்ஸா இருந்தீங்க அப்படின்னா டே 15 to 21ல உங்க பிரெயின் ரீவயரிங் பேட்டர்னை ஆரம்பிக்கும். இப்ப இந்த ரீவயரிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது புது பிரெயினா உருவாகிறது. நீங்க எதை மாற்றணும் அப்படின்னாலும் பிரெயின்ல இருக்கிற ரீவயரிங் பேட்டர்ன் மூலமா கண்டிப்பா உங்க லைஃப்ல மாற்ற முடியும். நீங்க 21 நாள் கன்சிஸ்டன்ஸா ரீவயரிங் உங்க பிரெயின்ல பண்ணுனீங்க அப்படின்னாவே உங்களோட லைஃப் நியூ லைஃபா மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதனால இந்த 21 டேஸ் லெட் அஸ் ரீவயர் யுவர் பிரெயின். பிரெயின்ல இருக்கிற நியூரோ பாத்ஸை ரீவயர் பண்றது மூலமா நியூ லைஃப் ஸ்டைலை நம்ம ஆரம்பிக்கிறோம். வாரியர்ஸ், நாம இப்ப இந்த 21 டேஸ் சேலஞ்சை ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சில் நம்ம ஹை ஃபோக்கஸ் லைஃப் ஸ்டைல் ஹப் யூடியூப் சேனல்ல இது வெறும் மோட்டிவேஷனுக்காக வர வீடியோ மட்டும் இல்லைங்க. இந்த வீடியோஸ் மூலமா டே 1 to 3 உங்களுக்கு ஒரு எக்ஸைட்டடான ஃபீலிங் இருக்கும். நான் மாற போறேன், நான் வேற லெவல் ஆக போறேன் அப்படிங்கிற ஃபீலிங் இருக்கும். டே 4 to 7 ரெசிஸ்டன்ஸ் உருவாகும். ஒருவேளை ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க ஒரு டே ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு மைண்ட் எக்ஸ்கியூஸ் பாயிண்ட் கூட போகும். டே 8 to 12 ஸ்டெபிலிட்டி இருக்கும். உங்க பாடி சோர்வா இருந்தாலும் we are doing this daily அப்படிங்கிற ஒரு ஸ்டெபிலிட்டியை உங்க மைண்ட் பில்ட் பண்ணும். டே 13 to 17 உங்க ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்ட் ஆகிற சூழ்நிலைகள்ல உங்க செல்ஃப் டாக் வரும். நான் லேசி இல்ல, ஐ ஆம் அ டிசிப்ளின்டு பர்சன் அப்படிங்கிற செல்ஃப் டாக் உங்களுக்குள்ளேயே உருவாக ஆரம்பிக்கும். ஏன்னா வாரியர்ஸ் ஜேர்னி எடிஷன்ல ஆல்ரெடி நிறைய பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நிச்சயமா நீங்களும் இதே எக்ஸ்பீரியன்ஸை டே 17ல 18ல ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. டே 18 to 21ல த ரியல் பிரேக் த்ரூ வரும். நீங்க ஹேபிட் என்னால முடியுமான்னு நினைச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ள ஹேபிட்டா வரும் அப்படிங்கிறது என்னுடைய கேரண்டீடு ப்ராமிஸ். The world sees your breakthrough on day 21. இந்த உலகம் உங்களுக்குள்ள நடக்கிற அந்த மாற்றத்தை 21 நாளுக்கு அப்புறம் தாங்க பார்க்கும். ஆனா உங்களுக்கு தெரியும் மாற்றம் உங்களுக்குள்ள தொடங்கிருச்சு, நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. So you start seeing the change in you by the time you begin this 21 days challenge. Win 21 days and you win your 21 years. இந்த 21 days ரெகுலரா நான் போஸ்ட் பண்ண போற வீடியோவில் வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லைங்க, இதுல சயின்ஸ், சைக்காலஜி, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாம் மிக்ஸ் ஆகி உங்களாலையும் மாற முடியும் அப்படிங்கிறத பல மாற்றங்களை கொண்டுட்டு வந்த வெற்றியாளர்களோட உதாரணத்தை எடுத்து வச்சு 21 டேஸ் வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்டே கன்சிஸ்டன்ட், டு நாட் லூஸ். இஃப் யூ மிஸ் திஸ் டைம் யூ வில் ரிப்பீட் த சேம் பேட்டர்ன் இன் யுவர் லைஃப். நீங்க ஒருவேளை இந்த 21 டேஸ் சேலஞ்சை 7th டே 8th டேல ஸ்பிரிட் லோ ஆகும்போது விட்டுட்டீங்க அப்படின்னா திரும்ப 21 வருஷமும் பழைய வாழ்க்கையை தாங்க வாழ போறீங்க. ஸோ மாற்றம் உங்களிலிருந்து தொடங்கட்டும். நீங்கள் மாற்றமாகணும்னு நினைத்தால் மட்டுமே உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும். எவ்வளோ மோட்டிவேஷன், எவ்வளோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், எவ்வளோ சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ், எவ்வளோ சைக்காலஜிக்கல் ட்ரூத் என்ன சொன்னாலும் நீங்க 21 நாள் கன்சிஸ்டண்டா இருக்குன்னு முடிவெடுத்தா மட்டும்தான் உங்களுடைய 21 வருட வாழ்க்கையை மாற்ற முடியும். வாரியர்ஸ், நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் என்னன்னாக்க 10 இயர்ஸ் பிளான் வேணும், 21 இயர்ஸ்க்கான டிசிப்ளின் வேணும், கன்சிஸ்டன்சி ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல இருக்கணும், லைஃப் டைமுக்கு டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ன உடனே நம்ம மைண்ட் ஒரு ஸ்கேரி ஆயிரும், ஒரு பயந்த மூடுக்கு போயிடும். இப்போ அதனால நாம ஒரு சின்ன விஷயம், ஒரு 3 நாள் இதை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம டாக்டர்ஸ் போய் ஜஸ்ட் 3 நாள் மாத்திரை எடுங்க சரியா போயிடும் அப்படின்னு சொல்றப்ப நம்ம மைண்டு, நம்ம பிரெயின் ரீவயர் ஆகி 3 நாள்ல எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதோ, அது மாதிரி இந்த ஜஸ்ட் 21 டேஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த 21 டேஸ் உங்க 21 இயர்ஸை மாத்தும். 21 டேஸ் தானே அப்படின்னு சொன்ன உடனே மைண்ட் ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான மூடுக்கு டியூன் ஆகும். நீங்க 21 டேஸ்க்கு தயாராயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 21 டேஸ்ல கன்சிஸ்டன்சி மட்டும் இருந்தா போதும், மாற்றம் கண்டிப்பா உங்களை அடுத்த வெர்ஷனுக்கு கொண்டுட்டு போவோம். வெர்ஷன் 1 இஸ் பெட்டர் than வெர்ஷன் none அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு கிரேட் பர்சனாலிட்டியா ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் 0ல இருந்து வெர்ஷன் 1க்கு வரணும்.
இந்த வெர்ஷன் 1க்கு வர்றதுக்கான ஃபார்முலா, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ், ப்ரூவன் எவிடன்சஸ இந்த 21 டேஸ் ரெகுலரா வீடியோஸ்ல பார்ப்போம். அந்த வீடியோல நான் 21 டேஸும் என்ன மாதிரியான 8 வீல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வீல் பத்தின விஷயங்களை பார்ப்போம். ஒரு வாழ்க்கையோட உண்மை, ஒரு சிம்பிளான ஃப்ரேம் ஒர்க், ஒரு வாரியர் ஆக்ஷன் டாஸ்க், ஒரு கமிட்மெண்ட் டு யுவர் செல்ஃப். இத நாம சக்சஸ்ஃபுல்லா பண்றப்ப இது கோர்ஸ் எல்லாம் இல்லைங்க, இது ஒரு ஆக்ஷன் பிளான். இந்த ஆக்ஷன் பிளானை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறீங்க அப்படின்னாவே உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், உங்க சர்க்கிள்ல எல்லாருமே 2026ல உங்களை ஒரு புது ஆளா பார்ப்பாங்க. ஒருவேளை 2026ஓட மிட்லயோ இல்ல அடுத்த 2027, 28லயோ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க வருடத்துல இல்லைங்க மாற்றம். நீங்க தொடங்க போற இந்த டே 1 ஜேர்னில இருக்கு. See you in the next video on day 2. Until then, signing off. It's your Francis. Wait. ஒருவேளை நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்க please subscribe the channel and type in the comment, I am a 21 day warrior. நான் ஒரு 21 நாள் போராளி அப்படிங்கறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. Thank you.